இல்லை, எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் என்னை தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க, அதை பார்க்க வேணாம். ஏன் அப்பா எனக்கு முன்குறித்த காலத்தில் ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு இருங்க. பொருட்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் வரும் போகும், ஆனால் நிரந்தரமானது அவருடைய பிரசன்னம். அவர்கிட்ட நம்ம அவ்வளோ அன்பாக இருக்கணும்னு அப்பா விரும்புகிறாங்க. உங்களை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. எல்லாரையும் நேசிக்கிற ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. எனக்கு நன்மை செய்கிறவங்கள மட்டும் இல்லை, எனக்கு தீமை செய்கிறவர்களையும் நேசித்து அவர்கள் ஒரு கஷ்டப்படும்போது அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க. என் வாழ்க்கையில் அதை தாங்க இதை தாங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்குறேன், அதை நீங்கள் எனக்கு தருவீங்க, கரெக்டு தான். ஆனால் எப்போவுமே விலகாத உங்கள் பிரசன்னம் எப்போவும் என் கூட இருக்கணும். எப்போ உங்கள் சத்தத்தை நான் கேட்டுகிட்டே இருக்கணும். நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்கள, அதே மாதிரி உங்கள் சத்தத்தையும் நான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே வரட்டும். அதிக நேரம் ஜெபிக்க, அதிக நேரம் இந்த வேதத்தை வாசிக்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறார். Something is going to happen. Amen. Have a peaceful day. God bless you.